ஹடாமே சில பேர் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கோடது தான். தென் இந்த ஒன் ஷாட்டை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நானே டெடிகேட் பண்ணுற ஒரு வீடியோவாக வச்சுக்கோங்க. தென் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த டைட்டில் இஸ் மை புல்லி இஸ் சீக்ரெட்லி அப்செஸ்டு வித் மை சாரீ. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ஸ்டைலாக சொல்லிக்குள்ள போயிடலாமா? நீங்கள் ஒரு ஆம்பியோவெட், அதாவது இன்ட்ரோவெட்டும் இல்லை எக்ஸ்ட்ரோவெர்ட்டும் இல்லை, இந்த கம்ஃபர்ட் ஜோன் கிட்ட மட்டும் நல்லா வாயடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தென் உங்கள் அப்பா வந்து கொரியன், உங்கள் அம்மா வந்து இந்தியன். நீங்கள் பார்க்க பக்கா இந்தியன் மாதிரி இருப்பீங்க, ஆனால் செம்ம அழகாக இருப்பீங்க. தென் உங்களுக்கு தமிழும் தெரியும், கொரியனும் தெரியும். நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஜங்குக்கு பற்றி எல்லா ஸ்டோரிக்குள்ளே போயே தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்காக ஒரு மேம் அவங்க கிளாஸில் நின்றுட்டு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உங்களை மாதிரியே ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் ஆக போகிறாங்க. அவங்களும் உங்களை மாதிரி செகண்ட் இயர் தான். நீங்கள் அவங்க கூட நல்லா பழகணும்னு நான் கேட்டுக்கிறேன். வயன் உள்ளே வாமா அப்படின்னதும் நீங்கள் பொறுமையாக அப்படியே உள்ளே போகிறீங்க. உன்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு, தோ அங்கே இருக்கல ஒரு சீட்டு, அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பவ் பண்ணிவிட்டு, மை நேம் இஸ் வயன், நைஸ் டு மீட் யூ ஆல், நீங்கள் எல்லோரும் என் கூட நல்லா பழகுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக போய் உங்கள் சேரில் உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு, ஹாய் ஐ எம் லூனா அப்படின்னு கை கொடுக்குறா. நீங்களும் அவளை பார்த்துட்டு ஐ எம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறீங்க. அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. ஒரு 1 வீக் ஆஃப்டர் ஒன் ஃபைன் டே உங்கள் ஃப்ரெண்ட் லூனா, வயன் வயன் என்னடி நானே செத்தா போயிட்டேன், எதுக்கு அப்படி கத்துற? நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே உனக்கு தெரியுமா? அதுக்கு என்ன இப்போது? நம்ம நாளைக்கு அங்கே போகலாண்டி. நான் வரல, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு தான் எக்ஸாம்ஸ் இருக்கே. 2 வீக்ஸு மூடிக்கிட்டு வர்ற வழியை பாரு, நாளைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்களும் தலையில அடிச்சுட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நார்மலாக தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பட் அதுவே உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது. நீங்கள் எப்படியும் காலேஜ்லாம் வந்தாச்சு. நீங்கள் வந்த அடுத்த செகண்டே உங்கள் ஃப்ரெண்ட் லூனா இருக்கால, அவங்க கையை பிடிச்சி பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு தான் தரன்னு இழுத்துட்டு போகிறா. அந்த ஸ்டேடியம்குள்ளே போய் பார்த்தா எல்லாருமே ஒரே நேமை தான் ஷவுட் பண்ணுறாங்க, ஜங்குக் 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 அப்படின்னு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்குன்ற நேமை கேள்விப்படுறீங்க. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேனர் பார்க்குறீங்க. அதே ஆல்டர்னேட்டிவாக ஜங்குக் சைட் பார்த்தா அவன் பேஸ்கெட் பால் விளையாடிட்டே திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுற உருவம் நீங்கள் தான். உங்களை பார்த்ததும் ஸ்டன்னாகி நிற்கிறான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த சைட் பேனர் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் வில் யூ மேரி மீ ஜங்குக் அப்படின்னு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தா ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் சார் ப்ளீஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் பார்த்ததும் சிரிக்கிறீங்க. அதே ஆல்டர்னேட்டிவாக ஜங்குக் சைட் பார்த்தா உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது அவனோட மண்டையில் வந்து பேஸ்கெட் பால் விழுந்துடும். அந்த விழுகும்போது நீங்கள் சிரிக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் ஜங்குக்கு கோவம் வருது. அவன் மண்டையை விழுந்தனால்தான் நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு அவன் தப்பாக எடுத்துக்கிறான். ஸோ அவன் காய் பக்கத்தில் போய் நின்று, டே காய் சொல்லு மச்சான், எனக்கு தோ அங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன் மச்சான்? சொல்கிறத செய், எனக்கு அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு போயிடுறான். இங்கே உங்களை பார்த்தா, ஆமாம் எல்லோரும் ஜங்குக் ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க, ஜங்குக் யார் அப்படின்னதும் லூனா காட்சா, அதோ அங்கே இருக்கான்ல 7 அப்படின்னு அவன் பின்னாடி போட்டிருக்கு இல்லையா, அவன் தான் ஜங்குக் அப்படின்னதும் நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கை பார்த்ததுமே உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், உங்கள் ஹார்ட் டப் 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 டப்னு வேகமாக துடிக்குது. நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க உங்களை அறியாமல். அப்போ லூனா, வயன் வயன் என்ன உனக்கு ஒன்று தெரியுமா? ஜங்குக்கும் நம்ம கிளாஸ் தான். என்ன சொல்கிற? நான் தான் அவனை பார்த்ததே இல்லையே. நீ பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீ வந்தப்போ அவன் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இருந்தான். ஆமாம், அவன் எப்படி தெரியுமா, ஒரு பொறுக்கி மாறிடி. என்ன சொல்கிற? ஆமாம், அவன் பின்னாடி சுற்றாத பொண்ணுங்களே இல்லை. ஏன் நான் கூட கொஞ்ச நாள் சுற்றினேன், அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டர் பிடிக்கலன்னு நான் நின்றுட்டேன். ஆமாண்டி. அது மட்டுமாப்பா, அவன் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். என்ன வந்ததுலேருந்து அப்படியா அப்படின்னே கேட்டுட்ருக்க? இல்லை, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. எப்படி அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுறான், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான்னு சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான், அதான் எங்கள் யாருக்குமே தெரில. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு உங்களை கேண்டீன் இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க.
அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. போகிற வழியில் ஒரு உங்களோட ஹேண்டை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே இழுக்குது. உங்களுக்கு சடனாக பயம் வந்துருச்சு. அவன் வந்து அழகாக லாக்லாம் போட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஜங்குக். உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு அப்படியே பேக்வேர்டாக போகிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஃபார்வேர்டாக வரான். நீங்கள் அப்படியே போய் வாலில் ஹிட் ஆகி நிற்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து, எதுக்கு என்னை பார்த்து அப்படியே சிரிச்ச? நான் சிரிக்கலையே. பொய் சொல்லாத. எதுக்கு என்னை பார்த்து சிரிச்ச? நான் சிரிக்கலை. அப்போது அவனோட ஹேண்ட்ஸ் உங்களோட டாப்புக்கு உள்ளே வைக்கிறான். அதாவது உங்கள் ஹிப்பில், உங்கள் பேரான ஹிப்பில் வந்து அவன் ஹேண்ட்ஸ் வைக்கிறான். உங்களுக்கு அப்படியே அழுகியாக வருது. என்ன பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. சடனாக அவங்க கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் பின் பண்ண வச்சு உங்களோட நெக்லேயே இப்போ அவனோட கை இருக்குது. இப்போ அவன் உங்களுக்கு ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். ரொம்ப டீப்பாக கொடுக்குறான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப உடஞ்சிட்டிங்க. அந்த இடத்துலையே அவனை தள்ளி விட்டு உட்காந்து அழுகிறீங்க. இப்போ அவன் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான். ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதோட மூடியை கழட்டி உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு அவன் அப்படியே வெளில போகிறான். நீங்கள் உட்காந்து ரொம்ப அழுகிறீங்க. இப்போ உங்களோட ட்ரெஸ் வேறு ரிவீல் ஆகுது. என்ன பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட் லூனா அவங்கள தேடி வரா. ஹே வயன், எதுக்கு லேபில் உட்காந்துருக்க? அப்போ தான் அவள் பார்க்குறா நீங்கள் அழுதுட்ருக்கீங்கன்னு. உடனே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து, வயன் என்னாச்சு? சரி ஒன்றும் இல்லை, அழாத. என்னாச்சு? யார் இதுக்கெலாம் காரணம்? ஜங்குக் தான் காரணம். ஹே, அவன்லாம் இது மாதிரி பண்ண மாட்டானே. இல்லை, அவன் தான் பண்ணான். சரி ஒன்றும் இல்லை, அழாத. என்னடி இப்படி ட்ரெஸ்லாம் ரிவீலாக இருக்குது? அவன் தான் தண்ணி ஊற்றிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கோட் மாதிரி தரா. அதை நீங்கள் போட்டு அப்படியே அழுகையெல்லாம் துடைச்சிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக எந்திரிச்சு நடந்து போகிறீங்க. அவளுக்கு உங்கள் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வயன் நீங்கள் அது எதுவுமே உங்களுக்கு காதில் விழுகலை. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து அப்படியே அழுகிறீங்க ரொம்ப. உங்கள் அம்மா சரி ஏதோ டயர்டில் வந்திருப்பான்னு சொல்லி விட்டுடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு வழியாக மறந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே உங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறாங்க பின்னாடி. இவ தான் அது அப்படின்னு. உங்களுக்கு புரியுது உங்களை தான் பேசுகிறாங்கன்னு, பட் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. நீங்கள் போன அடுத்த நிமிஷமே உங்கள் மேலே இந்த அழுகின தக்காளிலாம் இருக்கும்ல, அதை எடுத்து வீசுகிறாங்க. நீங்கள் சடனாக நின்றுட்டீங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு, அதில் ஹெட்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து, நீதானா அது? என் ஜங்குக்கே பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சது. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீ அவனை பார்த்து சிரிக்கிற? அறிவில்லை அப்படின்னு உங்களை திட்டி உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்கள் கீழே விழுந்ததுமே உங்களுக்கு கையில் எல்போவில் அடிபட்டுறது, ரத்தமும் வருது. இதெல்லாம் லூனா பார்த்துட்டு லூனாக்கு செம்ம கோவம் வருது. ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் உனக்கு அறிவில்லை? ஏன் நான் என்ன பண்ணேன்? உன்னால தான் இப்போ வயனை எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க. நானும் அவளை பார்த்து என்ன நக்கலாக சிரிக்க சொன்னேன். அதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சி, உன்ன மாதிரி பையனை எனக்கு இவ்வளோ நாள் பிடிச்சிருந்துச்சின்னும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்ன பிடிச்சதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸை விட்டு வெளில போகிறான். அவன் போனதுமே அந்த செட் ஆஃப் கேங்கும் அப்படியே அவன் பின்னாடியே போகுது, ஜங்குக்குன்னு. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் யூனா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே ஒரு வழியாக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்கள் மேம், ஆமாம் நான் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேனே, யாரெல்லாம் என்ன சப்மிட் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும்தான் கை தூக்குறீங்க. ஏன் அவனுக்கு முடிக்க முடியாதோ? இவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. எல்லாரும் உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கவும், வெளில போ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே வெளில போகிறீங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து, நானும் முடிக்கலை அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. பார்த்தா அது ஜங்குக். உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? அவள் அவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு இருந்தாளா? அப்போ எந்திரிக்க முடியாதா? வெளில போ அப்படின்னு அவனையும் துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்போது நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்க? பொய்யா? ஆமாம், நான் இன்னைக்கு பார்த்தேன்
உங்கள் டேபிளில் அந்த அசைன்மெண்ட் இருந்துச்சு. இதோ பாரு, அது எந்த இல்லை. இல்லை, நான் நல்லா தான் பார்த்தேன். அது உங்கள் பேர் தான் போட்டிருந்துச்சு. ஆமாம், என்ன இப்போது? என் அசைன்மெண்ட் தான். அப்போது எதுக்கு போய் சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்ஃபோன் எடுத்து போட்டு பாட்டு கேட்குறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் அமைதியாக அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவன் காதில் இருக்க ஒரு ஹெட்ஃபோனை உங்களோட காதில் போடுறான். நீங்கள் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்கள் மைண்டில் எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான்? என்ன தான் உருவாக்க நினைக்கிறான்? எனக்கு புரியல. பட் பிடிச்சிருக்கு, ஆனால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஹெட்ஃபோனை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பவ் பண்ணி தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, அவனும் விட்டுறான். அப்படியே ஒரு வழியாக காலேஜும் முடிஞ்சிடுது. நீங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலான்னு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அகைன் உங்கள் கையை யாரோ பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே நிற்க வச்சு லாக் போட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜங்குக். நீங்கள் பயந்துடுறீங்க. ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் உங்கள் கிட்ட வந்து, எனக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறது பிடிக்கல. எல்லா பொண்ணுங்களும் எப்படி ட்ரெஸ் போட்டு வர ஆளுங்க, நீ என்ன ஃபுல் கவர் பண்ணிட்டு வர? நாளையிலேருந்து எல்லோரும் எப்படி வராங்களோ அந்த மாதிரி தான் நீயும் வரணும். ஜங்குக், எல்லோரும் ரிவீல் பண்ணுறாங்கன்றதுக்காக என்னையும் ரிவீல் பண்ண சொல்கிறீங்களா? நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ பேபி, ஆனால் எனக்கு நீ அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் போகிறீங்க. த நெக்ஸ்ட் டே அவன் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் வரல. அவனுக்கு அதை பார்த்ததும் செம்ம கோவம். ஒரு க்ளீனர் லேடி வந்துட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களை மேலே ஊற்றுறான். என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உன்னை எல்லாரும் மாதிரியும் ட்ரெஸ் போட்டு வர சொன்னேன். இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட சொல்லலை. அதுக்குன்னு என்னால் பண்ணிட முடியாது ஜங்குக். வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு உங்களை அடிக்கிறான். அவ்வளோதான், உங்களுக்கு வந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வரீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே உங்கள் கன்னத்தில் இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல, கிளாஸை தான் கவனிச்சுக்கிறீங்க. இந்த நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனுக்கும் அது தெரியும். பட் அவன் அதை கண்டுக்க மாட்டான். உங்களை அப்பப்போ டீஸ் பண்ணுறது, அங்கங்கே தொடுறது, உங்களை கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் பண்ணுறதெல்லாம் எந்த ஸ்டாஃபும் கண்டுக்கவும் மாட்டாங்க, என்னன்னு கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா காலேஜோட ஓனரே ஜங்குக்கோட அப்பா தான். ஒன் ஃபைன் டே இப்போ ஜங்குக்கோட வீட்டில், ஜங்குக் சொல்லுங்கப்பா, இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம், கிளம்பு. எங்கேப்பா போகிறோம்? என் ஃப்ரெண்டு வீட்டுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் ஜங்குக்கோட அம்மாவும் கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஜங்குக்கோட அப்பா ஜங்குக் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆல்டர்னேட்டிவாக உங்கள் வீட்டில் பார்த்தா நீங்கள் வந்து இந்த சம்பவத்துலேருந்தே நீங்கள் வெளில வர மாட்டீங்க, யார் கூடயும் அதிகமாக பேச மாட்டீங்க. நீங்கள் படிப்பு அவ்வளோதான், எதுவுமே யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க உங்கள் ஃபேமிலிகிட்ட கூட. இன்றைக்கி உங்கள் அம்மா நிறையா சாப்பிட செய்கிறாங்க தடபுடலாக. அப்போ காலிங் பெல் அடிக்குது. போய் திறந்து பார்த்தா ஜங்குக் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. வாங்க ஜியான், மிஸ்ஸஸ் ஜியான் உள்ளே வாங்க, ஜங்குக் நீ உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க வயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க கத்திட்டு. அப்போ வயன்னு பேர் கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன வயனா அப்படின்னு. உங்கள் அப்பாவும் வந்து அவங்கள பார்த்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன் எங்கம்மா, ஏன் இன்னும் வரல, நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் போய், வயன் கதவு திறமா அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே திறந்து பார்க்குறீங்க. வா, கீழே கெஸ்ட்டு வந்திருக்காங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க கூட. அம்மா நான் வரல, வான்னு சொன்னேன் அப்படின்னதும் நீங்கள் கப்பிச்சு பின்னு உங்கள் அம்மா பின்னாடியே வரீங்க. தலை குனிஞ்சு தலை நிம்மரில். ஜங்குக்கு இப்போ பார்க்குறான், நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. லைட்டாக மட்டும் உங்கள் ஹிப் ரிவீல் ஆகுது. அவனுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பொறுமையாக வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து அப்புறம் தான் எல்லாரையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்ததும் உங்களுக்கு கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷிவர் ஆகுது. அவன் பக்கத்தில் தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அவன் உடனே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. அவன் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான் உங்கள் கையை. நீங்களும் அப்படியே பொறுமையாக எல்லாருக்கூடையும் பேசிட்டு சாப்பிட்டு உங்கள் ரூம் போகிறீங்க. அப்போது உங்கள் அம்மா, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரிலப்பா, நீயும் அவள் காலேஜ் தானே,
அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்க்குறியா? யாராவது புல்லி பண்ணுறாங்களா என்னன்னு கூட தெரில. இப்போ வர வர பேசவே மாட்றா. அவள் இங்கே பேசி சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலேஜ் எப்போ போனாலும் அப்போலேருந்து இப்படி தான்ப்பா இருக்கா அப்படின்னு புலம்புறாங்க. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் ரீசனே அவன் தானே. அதனால ஆன்ட்டி நான் கொஞ்சம் என்கிட்ட பேசி பார்க்கலாமா? ஏன்னா பேசினா கூட அவள் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. நான் பேசி பார்க்குறனே அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படி கேட்டதும் ஓகேப்பா நீ போ, அவள் ரூம் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனும் அப்படியே ரூம்க்கு வரான். நாக்லாம் பண்ணலை, அவன் வாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்ததும் ஜங்குக்னதும் நீங்கள் எழுந்து நின்றுறீங்க. அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு எதுக்கு நீ யார்கிட்டையும் பேச மாட்டியா? ஏன் என்னை காட்டி கொடுக்க போறியா எல்லார்ட்டையும்? இல்லை அப்படிலாம் இல்லை, மூடிட்டு நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. இனிமேல் உனக்கு எப்படி ட்ரெஸ் போட பிடிக்குதோ அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பில் இருந்திருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் மேலே போய் உங்கள் ஜெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஷாக்லேயே நிற்கிறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே அவன் முன்னாடி எப்படி ட்ரெஸ் போட சொல்லியிருப்பானோ அப்படியே தான் நீங்கள் போட்டு போகிறீங்க. ஜங்குக் அதை பார்த்ததும் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். அங்கே யாருமே இல்லை. ஹே ஒயன், நான் உன்னை என்ன சொன்னேன்? அதான் உன்னை நார்மலாகவே ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டேன்ல. இல்லை, அது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தனால சொன்னீங்கன்னு நினச்சேன். சும்மா யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஓவர் கோட்டை கழட்டி உங்ககிட்ட கொடுக்குறான். இதை போடு. நீங்கள் அப்படியே அதை வாங்கி போடுறீங்க. அது உங்கள் இன்னர் தைஸ்க்கு கீழே வருது. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவன் போயிடுறான். அப்படியே தான் லன்ச் டைமும் ஆகுது. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் லூனாவும் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேங் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா? அந்த கேங்லேருந்து ஒரு பொண்ணு சாப்பாடை வந்து உங்கள் மேலே வேணுக்குன்னே கொட்டுறா. அது ரொம்ப சுட சுட இருக்குது. நீங்கள் ஐயோ அப்படின்னு எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கும் அதை பார்த்துட்றான். அவன் வேகமாக உங்ககிட்ட வந்து ஒரு வெட்டி ஷூ எடுத்து உங்கள் பட்டை இடம்லாம் தொடச்சிட்டு அந்த பிள்ளைய பார்த்து மறைக்கிறான். ஐயோ சாரி, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அவனுக்கு செம கோவம் வருது. அறிவில்லை உனக்கு, சிப்பா கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு திட்டுறான். இப்படியே தான் டேஸும் போகுது. ஜங்குக்கு இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் வெளில சொன்னதே இல்லை. இப்படியே தான் டேஸும் போயிருக்கும். இப்போ ஃபைனல் இயரோட லாஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து எக்ஸாம் மும்பரமாக எழுதிட்டுருக்கா. நீங்கள் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஜங்குக்கு உங்களை தேடுறான். பட் நீங்கள் இல்லை. கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஆன்ட்டி, என்னாச்சு? ஜங்குக், நீ கொஞ்சம் ஃப்ரீயாப்பா? சொல்லுங்கள் ஆன்ட்டி, நான் ஃப்ரீ தான். இல்லை, இன்றைக்கி நானும் ஒய்யனோட அப்பாவும் ஒரு கல்யாணத்துக்காக பூசன் வரைக்கும் போகிறோம். வர ஒரு 2 days ஆகும். அது வரைக்கும் ஒய்யனை நீ பார்த்துக்கிறியாப்பா? அவ்வளோதானே ஆண்டி, நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா ஜங்குக், உன்னோட அப்பா அம்மாவும் எங்கள் கூட வராங்க, அதனால தான் நான் கேட்குறேன். ஓ அப்படியா ஆண்டி? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒய்யனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜங்குக், இவ்வளோ நாள் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி மாட்டு வெடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறான். ஆல்டர்னேட்டிவாக உங்கள் சைட் பார்த்தா, அம்மா நாங்கள் போகல, அப்புறம் என்னை இங்கே தனியாக இருக்க போறியா? ஆமாம், இங்கே பாரு, உன்னை தனியாக விட்டு போகிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. ஒன்று எங்கள் கூட வா. இல்லைம்மா, நான் உங்கள் கூட வரல. அப்போ மூடிக்கிட்டு ஜங்குக் கூட போகிற வழியை பாரு அப்படின்னு திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் உங்கள் வீட்டுக்கு வரான். என்ன ஆண்டி, உங்கள் பொண்ணு ரெடி ஆகிட்டா? ஆகியிருப்பான்னு நினைக்கிறேன், மேலே போய் பாருப்பா. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேலே வரான். என்ன பேபி, ரெடி ஆகிட்டியா? ஆகிட்டேன் ஜங்குக்கா. இன்னும் எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவனும் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை. நீங்களும் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் ஆன்ட்டி அங்கிள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஹே மேலே வா. மேலே வான்னு அப்படின்ட்டு அவன் போகிறான். நீங்களும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. பார்த்தா இப்போ அவன் ரூம்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க. அவன் உங்களை டோரில் பின் பண்ணிட்டு லாக் போடுறான். அடுத்த செகண்டே உங்கள் நெக்கில் தான் அப்படின்னு ஒரு கிஸ் விழுது. நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவனோட வால்ட்ராப்பை திறந்துட்டு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வரான். இந்தா, இதை போய் கட்டிட்டு வா. இதை கட்டு. இல்லை, எனக்கு சாரீ கட்ட தெரியாது. அப்போ நான் வரும்போதெல்லாம் கட்டியிருந்தேன், அது எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா கட்டி விட்டது. சரி பரவாயில்ல, இன்ஸ்கர்ட்டும் ஜாக்கெட்டும் இருக்குது,
அதை போட்டு வா, நான் கட்டி விடுறேன். உங்களுக்கு தெரியுமா, வீடியோ பார்த்தா தெரிய போகுது, போய் போடு அப்படின்றான். என்னோட சைஸ் உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும், அதான் பார்த்தாச்சு தொட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மிர்க் பண்ணுறான். இப்போது நீங்கள் பாத்ரூம் போயிட்டு ஜாக்கெட் வித் இன்ஸ்கர்ட்டோட வெளில வரீங்க. அவன் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பான் போல் யூடியூப்பில், அப்படியே உங்களுக்கு கட்டி விடுறான். இப்போ கடைசியில் இந்த ஃப்ரண்ட் ப்ரோசன் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் மடிப்பு எடுத்து அவன் உடனே உங்களோட வயிற்றுக்குள்ளே சொருக்குவாங்களே அந்த மாதிரி சொருகிடுறான். அப்படின்னு நீங்கள் உங்களோட ஸ்டொமக்கை உள்ளே இழுத்துக்கிறீங்க. வயிற்று எக்காத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்புறம் தான் வெளில விடுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. உடனே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு பிடிக்கலனா நீ என்னை தள்ளி விடலாம், தள்ளி விடலனா நான் என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். பட் அவன் சொன்னது எதுவுமே உங்கள் காதில் விழுகலை. நீங்கள் எதுவுமே பண்ணாததுனால அவன் உங்களை பெட்டில் தள்ளி விடுறான். தள்ளி விட்டு பொறுமையாக அவன் கட்டின சாரி அவனே ரிமூவ் பண்ணுறான். உங்கள் நெக் ஃபுல்லாக எக்கி மார்க்ஸாக வைக்கிறான். ஒயன் என்ன சில மாதிரி இருக்கு, அது எனக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி விடுறீங்க. அதான் நான் சொன்னேன்ல, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை பெட்டில் இழுத்து போட்டு உங்களோட சாரீலாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் ஜாக்கெட்ஸ் வித் இன்ஸ்கர்ட்ஸோடு நிற்கிறீங்க. அவன் உங்களை டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு அது தெரியல, பட் இப்போது அவன் உங்களோட ப்ராவையும் ரிமூவ் பண்ணதும் அது லூஸ் ஆனதுமே உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. நீங்கள் உடனே அவனை தள்ளி விடலான்னு சொல்லி அவன் ஜஸ்ட் கிட்ட உங்கள் கையை கொண்டு போகிறீங்க. பட் அதை அவன் இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு அதை மறந்துடுது. நீங்களுமே அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்போ பொறுமையாக அவனோட கை உங்கள் ஜஸ்ட்டுக்கு போகுது. அப்படியே பொறுமையாக அங்கங்கே ஹிக்கீஸ் கொடுக்குறான். நீங்களுமே சும்மா இல்லைப்பா, நீங்களும் அவனுக்கு டஃப் கொடுக்குறீங்க. பொறுமையாக உங்களுக்கும் அவனுக்கும் இப்போ மேக் அவுட். ஜங்குக்கா என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவன் உங்கள் மேலேயே படுத்துக்கிறான். இப்போ நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் கொண்டு போய் ஜங்குக்கோட சீக்ஸில் வச்சுட்டு அவன் மோலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவன் மோல் கிட்ட போய் லிக் பண்ணி அவனுக்கு நீங்கள் அப்படின்னு முத்தம் கொடுக்குறீங்க. அவன் உடனே நீ என் மோலுக்கு தானே முத்தம் கொடுத்த, அப்போது எங்கே அப்படின்னு அவன் கழுத்துக்கிட்ட காட்டுறான். அவன் கழுத்துக்கிட்டேயும் நீங்கள் போயிட்டு அப்படின்னு முத்தம் கொடுக்குறீங்க. இப்போது ஜங்குக்கா ஜங்குக் என்னாடி விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தெரியுது? இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கூட தெரில, என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போடுறான். யோன் எந்திரி. எதுக்கு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு மறுபடியும் இப்போ சாரியெல்லாம் வியர் பண்ணி விட்டுட்டு உங்கள் கை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவங்களால நடக்க முடியல, பட் இருந்தாலும் நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ ஒரு சர்ச்சுக்கு தான் போயிருக்கீங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வாழ்வோ சாவோ இனி என்னோடய லைஃப் உனக்கானது, உன்னோட சரி பாதையாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னோட கஷ்டத்தில் உன்னை விட்டு போயிடக்கூடாது. ஏதோ உன்னோட ஹேண்ட்ஸை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு உன் கூடவே இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு அழகான கேர்ள் பேபி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிங் காட்டுறான். நீங்களும் சிரிச்சுட்டே அப்படின்றீங்க. அவன் ரிங் போடுறான். நீங்களும் ரிங் போட்டதும் அவன் உங்களை அப்படின்னு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போவும் அவனோட கை உங்களோட ஹிப்பில் தான் இருக்குது. ஜங்குக் எனக்கு ஒரு டவுட், இன்னும் என்னாடி? இல்லை, நீ என்னை எதை பார்த்து லவ் பண்ண அப்படின்னதும் அவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அன்றைக்கி நீங்கள் சாரியில் வந்திருப்பீங்க இல்லையா, அப்போவே சாரி வந்து ஃப்ளாட்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது, இட்ஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஓகேடா மிஸ், இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இந்த 1 ஷாட் டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. அண்ட் ஸ்டோரி லைன் நல்லா இல்லைனாலும் எதுவும் திட்டாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. தென் லவ் யூ ஆல், சேஃபாக இருங்க. சரி போயிட்டு வரேன்.